பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. ஈழப் போராட்ட காலத்தில் ஈரான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகள். இலங்கை தீவில் நடைபெற்ற தமிழ் மக்களுடைய நீண்டகால உரிமை போராட்டம் ஈழப் போராட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த போராட்டம் 1983 முதல் 2009 வரை நீடித்தது. இந்த காலப்பகுதியில் பல்வேறு நாடுகள் அரசியல், இராணுவ, பொருளாதார மற்றும் மனிதாபிமான ரீதிகளில் இலங்கை அரசாங்கத்துக்கும் சில சமயங்களில் மறைமுகமாக பிற தரப்புகளுக்கும் ஆதரவுகளை வழங்கின. அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடான ஈரான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகள் குறிப்பிடத்தக்கவையாகும். ஈழப் போராட்டத்தின் போது இலங்கை அரசாங்கம் சர்வதேச அரங்கில் ஆதரவை பெற முயன்றது. இந்த நிலையில் ஈரான் பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இலங்கைக்கு ஆதரவாக செயற்பட்டது. குறிப்பாக மனித உரிமை குற்றச்சாட்டுகள் எழுந்த நேரங்களில் ஈரான் இலங்கையின் உள்நாட்டு பிரச்சினையாக இதனை விவரித்து வெளிநாட்டு தலையீட்டை எதிர்த்து வந்தது. இந்த ஆதரவு இலங்கைக்கு சர்வதேச அழுத்தங்களை சமாளிக்க உதவியாக இருந்தது. குறிப்பாக மேற்கு நாடுகள் விமர்சனங்களை முன்வைத்த போது ஈரான் போன்ற நாடுகளின் ஆதரவு இலங்கைக்கு ஒரு முக்கிய தூணாக அமைந்தது. ஈழப் போராட்ட காலத்தில் இலங்கையின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக எரிபொருள் இறக்குமதி செலவுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் ஈரான் இலங்கைக்கு சலுகை விலையில் எண்ணெய் வழங்கியது. இது இலங்கை அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான உதவியாக இருந்தது. ஏனெனில் இராணுவ நடவடிக்கைகள் தொடர எரிபொருள் அவசியமாக இருந்தது. பொருளாதார நிலைத்தன்மையை காக்க இது உதவியது. மக்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியது. மேலும் ஈரான் சில கடன் வசதிகளையும் வழங்கியதாக தகவல்கள் உள்ளன. இது இலங்கையின் வெளிநாட்டு நாணய அழுத்தத்தை குறைக்க உதவியது. ஈழப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதிலும் இலங்கை அரசு நாட்டின் அபிவிருத்தியை முன்னெடுக்க முயன்றது. இந்த முயற்சிகளில் ஈரான் பங்கு கொண்டது. குறிப்பாக மின்சார உற்பத்தி திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், கட்டுமான உதவிகள் போன்றவற்றுக்கு பங்களிப்பை வழங்கியது. இந்த திட்டங்கள் நேரடியாக போராட்டத்துடன் சம்பந்தப்படாவிட்டாலும் போருக்கு பின்னர் நாட்டை மீளமைப்பதற்கான அடித்தளத்தை அமைத்தன. இராணுவ மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல உதவிகளை ஈரான் இலங்கைக்கு வழங்கியது. ஈரான் இலங்கைக்கு நேரடியாக ஆயுத உதவி வழங்கியதா என்பது பற்றிய விவாதங்கள் இருந்தாலும் பாதுகாப்பு துறையில் சில அளவிலான ஒத்துழைப்பு இருந்ததாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பு ஆலோசனைகள், பயிற்சி தொடர்பான ஆதரவு, உளவுத்துறை தகவல் பகிர்வு போன்றவற்றை குறிப்பிடலாம். இந்த ஒத்துழைப்புகள் இலங்கை அரசாங்கத்தின் இராணுவ திறனை மேம்படுத்த உதவின. போரின் இறுதி கட்டங்களில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஈரான் மனிதாபிமான உதவிகளையும் வழங்கியது. உதாரணமாக உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், இடம்பெயர்ந்த மக்களுக்கு ஆதரவு, அவசர நிவாரண உதவிகள் போன்றவை போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை ஓரளவு சீர் செய்ய உதவின. ஈழப் போராட்ட காலத்தில் ஏற்பட்ட இந்த ஒத்துழைப்புகள் இலங்கை மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்தின. இந்த உறவு போருக்கு பின்னரும் தொடர்ந்தது. இரு நாடுகளும் பொருளாதார ஒப்பந்தங்கள், கலாச்சார பரிமாற்றங்கள், அரசியல் கூட்டாண்மைகள் மூலம் தங்களது உறவுகளை மேலும் விரிவுபடுத்தின. ஈரான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகள் குறித்து சில சர்ச்சைகளும் இருக்கின்றன. ஈரான் இலங்கைக்கு பெரிய அளவிலான நேரடி ஆயுதங்களை வழங்கியதாக உறுதியான, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரங்கள் குறைவாக உள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளைப் போல வெளிப்படையான ஆயுத விநியோக தகவல்கள் இல்லை. ஆனால் சில ஆய்வுகள் மற்றும் பகுப்பாய்வுகளின்படி சிறிய அளவிலான ஆயுதங்கள் அல்லது உதிரிப்பாகங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம். மூன்றாம் தரப்பு நாடுகள் அல்லது மறைமுக வழிகள் மூலம் ஆதரவு சென்றிருக்கலாம். பாதுகாப்பு துறையில் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு இருந்திருக்கலாம். இதனால் ஈரான் நேரடி ஆயுத வழங்குனர் என்ற விடயத்தை உறுதியாக நிரூபிக்க முடியாத போதிலும் முழுமையாக மறுக்கவும் முடியாது. ஈரானின் மிக முக்கியமான பங்களிப்பு நேரடி ஆயுதமாக இல்லாவிட்டாலும் அது இராணுவ திறனை நேரடியாக பாதித்தது. அதாவது கச்சா எண்ணெய் சலுகை விலையில் வழங்கப்பட்டது, கடன் அடிப்படையில் எரிபொருள் கிடைத்தது. ஈழப் போராட்ட காலத்தில் ஈரான் இலங்கைக்கு வழங்கிய இராணுவ உதவிகள் பாரம்பரியமான ஆயுத வளங்கள் என்ற வரம்பை தாண்டியவை. எரிசக்தி ஆதரவு மூலம் இராணுவத்தை இயக்கியமை பொருளாதார சுமையை குறைத்து பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க அனுமதித்தது. பாதுகாப்பு ஆலோசனைகள் மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பை வழங்கியது. இதனால் இலங்கை தனது போராட்டத்தை தொடரவும் இறுதியில் வெற்றியை பெறவும் உதவிய மறைமுக சக்திகளில் ஒன்றாக ஈரான் கருதப்படுகிறது. மொத்தத்தில் ஈரானின் பங்கு கண்களுக்கு தெரியாத இராணுவ ஆதரவு என வரையறுக்கப்படலாம். அது நேரடியாக போர்க்களத்தில் தெரியாத போதிலும் அதன் தாக்கம் ஆழமாக இருந்தது.
ஈழப் போராட்ட காலத்தில் ஈரான் போரில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக இருந்தது என்ற விமர்சனங்கள் சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டன. இருந்தாலும் ஈரான் தனது நடவடிக்கைகளை ஒரு சுயாட்சி நாட்டுக்கு வழங்கிய ஆதரவாகவே விளக்கியது. ஈரானின் பங்கை புரிந்து கொள்ள அதை மற்ற நாடுகளுடன் ஒப்பிட வேண்டும். சீனா நேரடி ஆயுத உதவி, பாகிஸ்தான் இராணுவ பயிற்சி மற்றும் ஆயுதங்கள், இந்தியா கலப்பு மற்றும் மாறுபட்ட பங்கு. இதில் ஈரான் மறைமுக இராணுவ ஆதரவாளர் என்ற நிலையிலேயே காணப்பட்டது. இந்த ஆதரவு இலங்கை அரசாங்கத்துக்கு போராட்டத்தை சமாளிக்கவும் நாட்டின் நிலைத்தன்மையை பேணவும் ஒரு அளவுக்கு உதவியாக கருதப்படுகிறது. அதேவேளை இந்த உறவுகள் சர்வதேச அரசியல் மற்றும் மனித உரிமை விவாதங்களிலும் முக்கிய இடத்தை பெற்றன. மொத்தத்தில் ஈழப் போராட்டம் என்பது ஒரு உள்நாட்டு மோதல் மட்டுமல்ல, பல நாடுகளின் பங்களிப்புகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிக்கலான சர்வதேச அரசியல் நிகழ்வாகும். அதில் ஈரானின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதே நேரம் இன்று ஈரானால் தாக்கப்படுகின்ற பாகிஸ்தான் இலங்கைக்கு பல இராணுவ உதவிகளை நேரடியாகவே வழங்கியது. பாகிஸ்தான் மிக முக்கியமான மற்றும் நேரடி இராணுவ ஆதரவாளராக திகழ்ந்தது. தென்னாசியாவில் தனது தாக்கத்தை விரிவுபடுத்தல், இந்தியாவின் பிராந்திய ஆதிக்கத்துக்கு சமநிலை ஏற்படுத்துதல், பயங்கரவாத எதிர்ப்பு போரில் அனுபவ பகிர்வு ஆகியவற்றை மனதில் இருத்தி பாகிஸ்தான் உதவிக்கரத்தை நீட்டியது. இதனால் பாகிஸ்தான் இலங்கை உறவு ஒரு சாதாரண ஆயுத விற்பனை உறவாக இல்லாமல் ஒரு மூலோபாய கூட்டாண்மையாக வளர்ந்தது. போரின் ஆரம்ப மற்றும் நடுக்கட்டங்களில் தானியங்கி துப்பாக்கிகள், மெஷின் கன் குண்டுகள் மற்றும் வெடிகுண்டு பொருட்கள் ஆகியவற்றையும் போர் தீவிரமடைந்த காலப்பகுதியில் ஆட்லரிகள், மோட்டார்கள், பல்வேறு துப்பாக்கிச் சண்டை அமைப்புகள், K-8 விமானங்கள் போன்றவற்றை பாகிஸ்தான் வழங்கியது. இந்த K-8 விமானங்கள் லேசான தாக்குதல்கள், கண்காணிப்பு, பயிற்சி பணிகளில் பயன்படுத்தப்பட்டன. பாகிஸ்தானின் மிக முக்கிய பங்களிப்புகளில் ஒன்றாக இலங்கை இராணுவத்தினருக்கு பயிற்சி வழங்குதல், அதிகாரிகளுக்கு உயர்நிலை இராணுவ கல்வி, எதிர்ப்பு இயக்கங்களை சமாளிக்கும் நுட்பங்கள் போன்றவை காணப்பட்டன. இந்த பயிற்சிகள் போர்த்திறனை மேம்படுத்தின, தந்திர ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தின. 2006-2009 இறுதிக்கட்டத்தில் பாகிஸ்தானின் தீவிர உதவி இலங்கைக்கு கிட்டியது. ஈழப்போரின் இறுதிக்கட்டமான 2006-2009 காலப்பகுதியில் பாகிஸ்தான் அவசரமாக ஆயுதங்களை வழங்கியது. குண்டு மற்றும் வெடிபொருட்கள் விநியோகம் அதிகரிக்கப்பட்டது. போர் தேவைகளுக்கான துரித ஆதரவு வழங்கப்பட்டது. இந்த காலத்தில் இலங்கை இராணுவம் தொடர்ந்து முன்னேறியது. விடுதலை புலிகள் அமைப்பு பலவீனமடைந்தது. 2009 முள்ளிவாய்க்கால் அவலத்துக்கு வழிகோலிய உதவிகளில் பாகிஸ்தானின் இலங்கை அரசுக்கான உதவிக்கரம் கணிசமான பங்களிப்பை கொடுத்து ஈழத் தமிழ் மக்களின் அவல ஓலங்களுக்கு துணை நின்றன.